நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா என்னன்ட்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் மே நாட் ரெப்ரசன்ட் ட்ரூ அண்டு ஃபேர் வியூ. சரியா, இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நிதிநிலை அறிக்கைகள் உண்மையான மற்றும் நேர்மையான நிதிநிலையை வெளிப்படுத்தாது. சரியா, அப்போ இன்கம்ப்ளீட் ரெக்கார்டு மூலமாக நம்ம வந்து அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம வந்து பார்க்கணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன பண்ணாது, அதோட இன்ஃபர்மேஷன் வந்து ட்ரூ அண்டு ஃபேராக வந்து இருக்காது அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா டியூ டு த இன்கம்ப்ளீட் திஸ் ரெக்கார்ட்ஸ் cannot be reeled upon. சரியா, reeled upon it may not represent true profitability. Asset and liabilities may not represent a true and fair view of financial பொசிஷன் அப்படிங்கிறாங்க. நிதிநிலை அறிக்கைகள் உண்மையான மற்றும் நேர்மை நிதிநிலையை வெளிப்படுத்தாது. முழுமையற்ற தகவல்கள் மற்றும் துல்லியமற்ற கணக்கேடுகள் என்பதால் அவ்வேடுகளிலிருந்து கண்டறியப்படும் லாபம் அல்லது நட்டம் நம்பகத்தன்மையுடையதல்ல. சரியா, அதே மாதிரி அதில் வந்து முழுமையற்ற தகவல் மற்றும் துல்லியமற்ற கணக்கீடுகள் என்பதால் அது வந்து என்ன வந்து கிடையாது, கிடைக்கக்கூடிய தகவல் மூலமாக கிடைக்கக்கூடிய லாப நட்டமாகட்டும் நிதிநிலையாகட்டும் அது வந்து நம்பகத்தன்மையாக வந்து இருக்காது. இது உண்மையான லாபத்தன்மை வெளிப்படுத்துவதில்லை. இதோட உண்மையான ப்ராஃபிட் என்ன பண்ணாது, ரெப்ரசன்ட் வந்து பண்ணாது. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் உண்மை மற்றும் நேர்மையான நிதிநிலை வெளிப்படுத்துவதில்லை. இதோட அசட் அண்ட் லைபிலிட்டி வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது ட்ரூ அண்டு ஃபேராக வந்து இருக்காது. ஃபினான்ஷியல் பொசிஷன் வந்து எப்படி இருக்காதுனாக்கா ட்ரூவாக வந்து இருக்காதுங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சூட்டபிலிட்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு ஒன்லி த பிஸ்னஸ் கன்சர்ன் விச் ஹேவ் நோ லீகல் ஆப்ளிகேஷன் டு மெயின்டைன். சரியா, மெயின்டைன் புக் ஆஃப் அக்கௌண்ட் அண்டர் டபுள் என்ட்ரி சிஸ்டம் மே maintain incomplete records. Hence, it may be maintained by small sized sole trader and partnership firm. சரியா, பொருந்தும் தன்மை கணக்கேடுகளை இரட்டை பதிவு முறையில் பின்பற்ற சட்டப்படியான கடமையுள்ள நிறுவனங்கள் அல்லாத பிற நிறுவனங்கள் முழுமை பெறா பதிவேடுகளை பராமரிக்கலாம். சரியா, இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கணக்கேடுகளை இரட்டை பதிவு முறையில் பின்பற்ற சட்டப்படியான கடமையுள்ள நிறுவனங்கள் அல்லது பிற நிறுவனங்கள். சரியா, இது வந்து எதுக்கு வந்து சூட்டாக வந்து இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா எந்த கம்பெனி வந்து கம்பல்சரி WNT சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ரூல்ஸ் இல்லாத நிறுவனங்கள் என்ன பண்ணலான்னு சொல்லி கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணலான்னு கன்சர்ன் வந்து என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்டு மெத்தடை என்ன பண்ணிக்கலாம், யூஸ் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்மால் கன்சர்னுக்கு இது வந்து சூட்டபுளாக இருக்கும். அதேமாதிரி லார்ஜ் ஸ்கேல் கன்சர்னுக்கு இது வந்து எப்படி இருக்காது, சூட்டபுளாக வந்து இருக்காது. சரியா, அதேமாதிரி ஸ்மால் சைஸ்டு சோல் ட்ரேடர் அண்டு பார்ட்னர்ஷிப் வந்து மெயின்டைன் வந்து பண்ணிக்கலாம். ஆனால் அதேமாதிரி லார்ஜ் ஸ்கேலுக்கு வந்து இது என்னது சூட்டபுளாக வந்து இருக்காது. எனவே சிறு அளவிலான தனியார் வணிகம் மற்றும் கூட்டாண்மை கணக்குகள் இம்முறையில் பராமரிக்கலாம். சரி, அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், அவங்க வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதே மிக்சிங் அப் ஆஃப் பர்சனல் அண்டு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன். ஜென்ரலி பர்சனல் transaction of the owner are mixed up with the business transaction. For example, purchase of goods for own use may be mixed up along with business purchase. சரியா, வியாபார நடவடிக்கைகளுடன் உரிமையாளரின் நடவடிக்கைகளும் பதியப்படுதல். சரியா, பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனோட என்ன பண்ணுறாங்க, அந்த ஓனரோட பர்சனல் டிரான்சாக்ஷன் என்ன பண்ணுறாங்க, ரெக்கார்டு வந்து பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு ஜென்ரலி பர்சனல் டிரான்சாக்ஷன் ஆஃப் த ஓனர் ஆர் மிக்ஸ்ட் அப் வித் த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் ஃபார் ஓன் யூஸ் மே பி மிக்ஸ்ட் அப் அலாங் வித் த பிஸ்னஸ் பர்ச்சேஸ். இதில் வந்துட்டு பொதுவாக உரிமையாளரின் தனிப்பட்ட நடவடிக்கைகள் வியாபார நடவடிக்கைகளுடன் கலந்து பதியப்படுகிறது. சரியாப்பா, இந்த ஓனரோட பர்சனல் டிரான்சாக்ஷனையும் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனோட என்ன பண்ணிக்கிறாங்க, அதை வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதாவது சொந்த பயனுக்கு பர்சனல் யூஸ்க்காக என்ன பண்ணியிருக்காங்க, ஓன் யூஸ்க்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து குட்ஸை வந்து எடுக்கிறாங்கனாக்கா அதை என்ன பண்ணிடுவாங்க, அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணதா பிஸ்னஸ் பர்ச்சேஸோட என்ன பண்ணிடுவாங்க, மிக்ஸ் வந்து பண்ணிடுவாங்க அப்படிங்கிறாங்க. ஓகேவா,
அது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா லிமிட்டேஷன் ஆஃப் என்னது இன்கம்ப்ளீட் ரெக்கார்டு. லிமிட்டேஷன் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்டில் ஃபஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் ப்ராப்பர் மெயின்டெயின் ஆஃப் ரெக்கார்ட்ஸு. பதிவேடுகள் முறையாக பராமரிக்கப்படாமை. சரியா? ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் என்னது ரெக்கார்ட்ஸ். இட் இஸ் அண்ட் அன்சயின்டிஃபிக் அண்ட் இன்சிஸ்டமேட்டிக் வே ஆஃப் என்னது மெயின்டைனிங் ரெக்கார்ட்ஸு. ரியல் அண்ட் நாமினல் அக்கௌண்ட் ஆர் நாட் மெயின்டைன் ப்ராப்பர்லி. சரியா? இல்லை, இது ஒரு அறிவியல் தன்மையற்ற மற்றும் ஒழுங்கற்ற கணக்கேடுகள் பராமரிப்பு முறையாகும். சரியா? இது வந்து என்னது சயின்டிஃபிக் அண்ட் சிஸ்டமேட்டிக் வே. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இதில் என்ன அக்கௌண்ட் மட்டும் இருக்குது, இது ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. என்ன அக்கௌண்ட் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, ரெக்கார்டு வந்து பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஒன்லி என்னது ரியல் அக்கௌண்ட்டு, அதேமாதிரி நாமினல் அக்கௌண்ட். சரியா? சொத்து கணக்கு மற்றும் என்னது பேரளவு கணக்குகள் முறையாக பராமரிக்கப்படுவதில்லை அப்படிங்கிறாங்க. அது மட்டும்தான் ரியல் அக்கௌண்ட்டு. அதே மட்டும் இதில் மட்டும் ரியல் அக்கௌண்ட்டு நாமினல் அக்கௌண்ட் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ண மாட்டாங்க. கேஸ் அக்கௌண்ட்டும் அதேமாதிரி பர்சனல் அக்கௌண்ட்டும் என்ன பண்ணிக்குவாங்க, ரெக்கார்டு வந்து பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு டிஃபிகல்ட்டி இன் ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ் ஆஸ் அக்கௌண்ட் ஆர் நாட் மெயின்டைன் ஃபார் ஆல் ஐட்டம்ஸு. சரியா? ஐட்டம்ஸ் த அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் ஆர் இன்கம்ப்ளீட். Hence it is difficult to prepare trial balance to check the arithmetical accuracy of the accounts. சரியா? இருப்பாவை தயாரிப்பது கடினம். கணக்குகள் எல்லா விவரங்களுக்கும் பராமரிக்கப்படாததால் கணக்கேடுகள் முழுமையற்றதாக உள்ளது. சரியா? அதில் வந்து ட்ரையல் பேலன்ஸ் வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறாங்க. சரியா? டிஃபிகல்ட்டு. ட்ரையல் பேலன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது இன்னும் ரொம்ப டிஃபிகல்ட்டு. எப்படின்னு பார்த்தா கணக்குகள் எல்லா விவரங்களுக்கும் பராமரிக்கப்படாததால் கணக்கேடுகள் முழுமையற்றதாக உள்ளன. சரியா? முழுமையற்றதாக இருக்குது. எனவே கணக்குகளின் கணக்கீட்டு சரித்தன்மையை அறிந்து கொள்ள இருப்பாய்வினை தயாரிப்பது கடினம். அப்போ ட்ரையல் பேலன்ஸ் வந்து கரெக்டாக வந்து இல்லை. ட்ரையல் பேலன்ஸ் வச்சு தான் என்ன பண்ணுவோம், நம்ம ஃபினான்ஷியல் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஃபைனல் அக்கௌண்ட் வந்து எதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுவோம், ட்ரையல் பேலன்ஸ். ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டு எதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம், நம்ம ட்ரையல் பேலன்ஸ். இது நம்ம வந்துட்டு இறுதி கணக்குகள் எதை வச்சு தயாரிப்போம்னா இருப்பாய் வச்சு தான் தயாரிப்போம். அப்போ இருப்பாய் வந்து தயாரிக்கிறது கடினாக்கா அப்போ ஃபைனல் அக்கௌண்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது கஷ்டம், இறுதி கணக்குகள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது கஷ்டம் அப்படிங்கிறாங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு டிஃபிகல்ட்டி இன் அசர்டைன் டு ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் த பிஸ்னஸ். ப்ராஃபிட் இஸ் ஃபவுண்ட் அவுட் based on available information and estimate. Hence it is difficult to ascertain true profit as the trading and profit and loss account cannot be prepared with accuracy. சரி, வியாபாரத்தின் உண்மையான லாபம் ஈட்டும் திறனை கண்டறிவது கடினம். அதுமாதிரி லாபம் பெறப்படும் தகவல்கள் மற்றும் மதிப்பீடுகளிலிருந்து கணக்கிடப்படுகிறது. சரியாப்பா? நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வச்சு தான் என்ன பண்ணுறோன்னு சொல்லி எஸ்டிமேஷனை வச்சு தான் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து என்ன பண்ணுறோம், எஸ்டிமேட் வந்து பண்ணுறோம். ஆனால் அதில் வந்து என்ன அவைலபிளாக வந்து இல்லை நம்மளுக்கு. எனவே வியாபாரம் மற்றும் லாப நட்ட கணக்கு துல்லியமாக தயாரிக்க முடியாததால் உண்மையான லாபத்தை கண்டறிவது கஷ்டம். சரியா? புரிஞ்சுதா? அப்போ வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து இல்லாததுனால நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து கரெக்டாக வந்து என்ன பண்ண முடியாது, ப்ரிப்பேர் வந்து பண்ண முடியாது. அப்போ அதோட ப்ராஃபிட் என்னங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது கஷ்டம், டிஃபிகல்ட் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா டிஃபிகல்ட்டி இன் அசர்டைன் ஃபினான்ஷியல் பொசிஷன். இன் ஜெனரல் ஒன்லி தி எஸ்டிமேட் வேல்யூ ஆஃப் அசெட் அண்ட் லைபிலிட்டி ஆர் அவைலபிள் ஃப்ரம் incomplete record. Hence it is difficult to ascertain true and fair view of state of affairs of financial position as on a particular date. சரியா? வியாபாரத்தின் நிதிநிலையை கண்டறிதல் கடினம். பொதுவாக முழுமை பெறா பதிவேடுகள் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் மதிப்பீடுகள் மட்டுமே பெறப்படுகிறது. சரியாப்பா? அந்த இதில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த அசெட்டோட வேல்யூ என்ன, லைபிலிட்டியோட வேல்யூ என்னங்கிறத என்ன பண்ணுறோம், அதை மட்டும்தான் என்ன பண்ணிக்க முடியுது, தெரிஞ்சுக்க வந்து முடியுது. எனவே ஒரு குறிப்பிட்ட அளவு உண்மையான மற்றும் நேர்மையான நிதிநிலைத்தன்மை அல்லது நிதிநிலை கண்டறிவது கடினம். அதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத மட்டும்தான், எஸ்டிமேட் என்னங்கிறத மட்டும்தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அதோட ஃபினான்ஷியல் பொசிஷன் என்னங்கிறத என்ன பண்ணிக்க முடியல, பர்டிகுலர் பீரியடில் ஃபினான்ஷியல் பொசிஷன் என்னங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க வந்து முடியல. அது வந்து ரொம்ப சிரமம் அப்படிங்கிறாங்க.
அதேமாரி நெக்ஸ்ட்டு எரர் அண்டு ஃப்ராட் cannot be detected easily as only partial record are available. It may not be possible to have internal check is maintained account to detect error and fraud அப்படிங்கிறாங்க. தவறுகள் மற்றும் மோசடி எளிதாக கண்டறிய முடியாது. இதில் வந்து ரெக்கார்டு வந்து கரெக்டாக இல்லாதனால 2 ஆஸ்பெக்ட் வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நம்ம என்ன எரருங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்க வந்து முடியும். அப்போ இதில் வந்து ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும் யூஸ் பண்ணுறாங்க, ஒரு ஆஸ்பெக்ட் என்ன பண்ணிடுறாங்க, விட்டுறாங்க, ஒமிட் பண்ணிடுறாங்க. அப்போ நம்ம கரெக்டாக வந்து என்னங்கிறத என்ன பண்ண முடியாது, நம்ம வந்து கண்டுபிடிக்க வந்து முடியாது. அதில் ஃப்ராடு பண்ணாலும் என்ன பண்ண முடியாது, நம்ம வந்து கண்டுபிடிக்க வந்து முடியாது. பதிவேடுகளின் ஒரு பகுதி மட்டுமே பெறப்படுவதால் கணக்கேடுகள் பராமரித்தலின் போது அகசோதனை செய்து தவறுகள் மற்றும் மோசடிகளை கண்டறிய முடியாமல் இருக்கலாம். ஸோ இன்டர்னல் செக் பண்ணி என்ன பண்ண முடியாமல், இன்டர்னல் செக் பண்ணாலும் அதில் ஃப்ராட் பண்ணது என்ன பண்ண முடியாது, நம்மளால் கண்டுபிடிக்காமல் முடியாமல் போகலாம் அப்படிங்கிறாங்க. லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா unacceptable to government and other authority as account maintain or incomplete. This may not comply with the legal requirement. Hence government tax authority and other legal authority do not accept account prepared from incomplete record அப்படிங்கிறாங்க. இதில் வந்து என்ன வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அரசு மற்றும் பிற அதிகாரிகள் ஏற்புடையதல்ல. பராமரிக்கப்படும் கணக்குகள் முழுமையற்றாக இருப்ப இம்முறையில் சட்ட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் இருக்கலாம். இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த அக்கௌண்டிங்கில் வந்து மெயின்டைன் பண்ணது இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறது. சரியா, இன்கம்ப்ளீட்டாக வந்து இருக்கிறதுனால நம்ம லீகல் எவிடன்ஸை அது என்ன பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அதை வந்து நம்ம வந்து காட்ட வந்து முடியாது, ரெக்குயர்மெண்ட்டு பண்ண வந்து முடியாது அப்படிங்கிறாங்க. சரி, அதே நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன். எனவே அரசு வரி அதிகாரிகள் மற்றும் பிற சட்ட அதிகாரிகள் முழுமை பெறா பதிவேடுகளிலிருந்து தயாரிக்கப்படும் கணக்குகளை ஏற்றுக்கொள்வதில்லை. சரி, அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி லீகல் அத்தாரிட்டியாக, சரியா, அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் டேக்ஸ் அத்தாரிட்டி அண்ட் என்னதுப்பா, அதே மாதிரி லீகல் அத்தாரிட்டி, அதர் லீகல் அத்தாரிட்டி டு நாட் அக்செப்ட் அக்கௌண்ட் ப்ரிப்பேர்டு ஃப்ரம் இன்கம்ப்ளீட் மெத்தட் சிஸ்டம், சரியா, ரெக்கார்ட்ஸ். அப்போ பிற சட்ட அதிகாரிகள் முழுமை பெற பதிவின் தயாரிப்புகளை ஏற்றுக்கொள்வதில்லை. இன்கம்ப்ளீட் ரெக்கார்டு மூலமாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அக்கௌண்டிங் வந்து டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் அந்த அதர் லீகல் அத்தாரிட்டிஸ் என்ன பண்ணுறதில்ல, அக்செப்ட் வந்து பண்ணுறது வந்து கிடையாது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ட்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டபுள் என்ட்ரி சிஸ்டம் அண்டு என்னது இன்கம்ப்ளீட் ரெக்கார்டு மெத்தட்.